ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் கல்யாணத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஸ்டோரில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போய் அவங்க அப்பா சொல்கிறாரு, பாண்டியன் சொல்கிறாரு, வேறு எங்கிட்டாவது குமாருக்கு பொண்ணு எடுத்திருந்தாவது நம்ம கல்யாணத்துக்கு போகலாம், நம்ம எப்படிடா கல்யாணத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம கதிர் சொல்கிறாரு, சும்மாவே அண்ணனுக்கு பிடிக்கல, நான் கல்யாணத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ராஜி கேட்குறாங்க, நான் தான் பொண்ணுக்கு தாலி இலி எல்லாமே செய்ய வேண்டிய முறை, நான் போகலேன்னா அம்மாவும் எல்லாரும் ஏதாவது யோசிப்பாங்கள்ல அப்படின்றாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, அண்ணி வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுருக்காங்க, கோவத்தில் இருக்க அண்ணனை கூட கொஞ்சம் மனஸ்தாவை கூலிங் பண்ணி கூட்டிகிட்டு பத்திரிக்கை வைக்க வச்சுருக்காங்க, இப்பயும் நம்ம போகலேன்னா எப்படி அப்படின்னா, அப்போ நீ கோமதி ராஜி கதிர் 3 பேர் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் எந்திரிச்சு போயிடுறாரு. இருந்தாலும் நம்ம அண்ணன்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு சரவணன் போய் அவங்க அண்ணன்ட்ட கேட்குறாரு. அப்போ ஏண்டா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணி எவ்வளோ கொடுமைப்படுத்தி என்னை பைத்தியக்காரை மாதிரி ரோட்டில் சுத்த வச்சுருக்க அந்த குடும்பத்தில் குமாருக்கு கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன், திரும்ப கல்யாணம் வச்சுருக்காங்க. ஆனால் நீ அந்த கல்யாணத்துக்கு போவ, உன் பொண்டாட்டி தான் முக்கியம், உன் மாமனார் தான் முக்கியம்னு நினைக்கிற, அண்ணனை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கத்திட்டு என் கண்ணு முன்னாடி நிற்காதடா கதிர், போயிடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பா வராங்க, நான் கடையை விட்டு வெளியில் போகிறேன்ப்பா கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு நம்ம செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. செந்திலுக்கு ஃபோன் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வராரு. மாமா, நான் உன்ட்ட ஒன்று பேசணும் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. இருடா மாப்பிள்ள அப்படின்னு ஓயாமல் அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணணும்னு. மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணணுமாம்டா மாப்பிள்ள, நிறைய நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன்டா மாப்பிள்ளன்டா அவர் போயிடுறாரு. அப்புறம் செந்தில் வராரு. இது ப்ரொமோ தான். செந்தில் வராரு. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, என்னை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பாரு, இல்லைன்னா நான் என்னமாச்சும் ஆயிடுவேன்டா செந்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நாடகம் முடிஞ்சு.